என்ன இது ஒரே பேக்கிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பீச் டே. நம்ம எல்லாரும் நம்ம சிநேகித கூட்டங்களோட நம்ம பீச்சுக்கு வந்திருக்கிறோம். குட்டீஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம சகோதரர் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே ஈத் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால எங்களுக்கு லீவ் இருந்ததுனால எல்லாரும் பீச்சில் கேதர் ஆகிருக்கிறோம். எல்லாம் ஒரே காரில் எல்லா பொருளையும் அடைச்சி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன வேணுமோ நாங்கள் சாப்பிடக்கூடியது, குக் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஸ்டவ்வில் இருந்து எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இங்கே பார்த்த பிறகு தான் தெரியுது, பீச்சில் இங்கே லோ டைட்ஸ் காரணமாக தண்ணி எல்லாமே ஷோரை விட்டு போயிருந்தது, தூரமாக இருந்தது. நாங்கள் குட்டீஸ் எல்லாம் குளிக்கலாம், பெரியவங்க எல்லாரும் குளிக்கலாம் அப்படின்றதுல நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் தண்ணி ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால எல்லாரும் தண்ணி ஷோருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியும் பொறுமை இல்லை. சரி, அப்போ லஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் லஞ்ச் நம்ம சகோதரி கிரேஸ் சிஸ்டர் அப்படின்னு இருக்கிறாங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் அவங்கள. அவங்க சிக்கன் பிரியாணி சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம பிரதர் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம லட்டு உட்காந்துருக்கிறாரு, அவங்க டேடி மேலே உட்காந்துட்ருக்கிறாரு. ஆமாம், பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் கடற்கரையை பார்க்குறீங்க. இவ்வளோ தூரம் அந்த ஷோர் இருக்குது. இந்த கடற்கரையானது தண்ணி எப்பவும் டச் பண்ணி இருக்கக்கூடிய நேரம்தான். ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு சம்மருங்க இங்கே. அதனால் இந்த ரெட் சீயை நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ தூரம் அங்கே தூரத்தில் பார்த்தா கூட உங்களுக்கு லைட்டாக தெரியும். அப்படியே ஒரு அந்த தண்ணியோட அந்த வேவ்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது நம்ம ஊர் மாதிரிலாம். இங்கே ரொம்ப ரொம்ப அலைகள் மெதுவாக இருக்கும். ஈவன் நம்ம பேசும்போது கூட அவ்வளோ இறைச்சல் எதுவுமே ஒன்றுமே இருக்காது. நம்ம லட்டு ஓடி வராரு. அவர் அழகாக குளிக்கலான்ட்டு போனவர் ஓடி வர்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லை, அப்படியே சும்மா ஒரு வாக் பண்ணிட்டு கடைசியில் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஷெல்டருக்கு சேர்ந்துட்டாரு. இங்கே பாருங்கள், நான் இது ரொம்ப தூரம் தண்ணி வருகிறது, உங்களுக்கு மூவ் ஆகிறது தெரியும். இதெல்லாமே லோ டைட்ஸ் காரணமாக உருவாகக்கூடியது. இப்போ கூட நம்ம பிள்ளைங்க பட்டம் விட்டு அவங்க நல்ல மதியான நேரத்தில் எங்களுக்கு நல்ல காற்று இருந்ததுனால சூப்பராக பிள்ளைங்க பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. பயங்கர ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு டேன்னு தான் சொல்லணும். இதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல காற்றோட்டமாக ஒரு ரொம்ப வெக்க இல்லாமல் இருந்துச்சு. இந்த மீன் டைம் நாங்கள் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் மீன் குழம்பு சமைக்கிறோம். மீன் எல்லாம் ரெடியாக இருக்குது, கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ரூத் சிஸ்டர்